குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். எடுத்தோன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன் சார். கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி, சரி, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி, வாங்கினதுக்கு பிறகு ஒருவரோட லைஃப் அப்படியே மாறுது சார். என்ன காரணம்? எப்படி மாறுது? அதாவது ஆணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு கிடையாது. பெண்ணுக்கு மட்டும்தான் பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு 2 வீடுகள் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது எந்த வீட்டில் இருக்கான், அவன் எந்த வீட்டில் வாழ்வான், எந்த வீட்டில் வெற்றி பெறுவான் அப்படின்னு ஒரு ஆணுடைய வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தான் பெண்ணுக்கு புகுந்த வீடு பயன் பெறுமா, பிறந்த வீடு பயன்பெறுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் வரும்போதே நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? அது உங்கள் வாயில நல்லா இருக்கும். இல்லை சார், ஆக்சுவலி பெண்களுக்கு புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு 2 இருக்குது. அது இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீ வருங்காலத்தில் ஆண்களுக்கும் புகுந்த வீடு பிறந்த வீடு அப்படின்னு ஒரு இது மாறும் இல்லையா சார் வருங்காலம்? ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி தானே இருக்கு. நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, நீங்கள் சொல்கிறதுக்கு அத்தனையும் சாஸ்திரத்தில் இடம் இருக்குது. அந்த காலத்தில் கூட வீட்டோட மாப்பிள்ளைன்னு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி உலகத்திலேயே முதல் வீட்டோட மாப்பிள்ளை இருந்தது யாருன்னு தெரியுமா? தெரியாது சார், சொல்லுங்க. பெருமாள். ஓ, வெங்கடேச பெருமாள் வீட்டோட மாப்பிள்ளை. அப்படியா? ஆமாம். ஓகே. நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில் நம்ம சென்னைக்கு பக்கத்திலே இருக்குது. வீட்டோட மாப்பிள்ளை. ஓ, என்ன கோவில் சார்? இந்த கோவிலை பற்றி நம்ம பேசுறதை விட நான் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சொல்ல போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த தேதி வருஷம் மாதம் நேரம் இதையெல்லாம் கொண்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு வெறும் உங்களுடைய ஜாதகத்துக்கு மட்டும் பதில் சொல்ல போகிறேன். நடுவில் அது எந்த கோவில் அப்படின்னு வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிற கோவிலையும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஓப்பனிங்லேயே அதை சொல்லிட்டா அவ்வளோ நல்லா இருக்குமா? அதனால் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய நடுவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த வீட்டுக்கு போங்க. நான் வேணா ஒரு க்ளூ தரேன். அந்த ஊர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு பக்கத்துலேயே. அதே மாதிரி பூசலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வாழ்ந்த ஊர், மனதிலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்ச ஊர், இப்படிப்பட்ட ஊர். அது என்ன ஊர்? பேசுவோம். ஓகே சார், அதுக்கு நம்ம பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசலாம். கங்கா பாண்டிச்சேரியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. கங்கா, நம்ம சார் கிட்ட நீங்க தொடர்ந்து பேசலாம். என்ன கேட்க போறீங்க கங்கா? வணக்கம் சார். அம்மா வணக்கம் மேம். என் பிறந்த தேதி 7/8/1993. ஓகே, எத்தனை மணிக்குமா? பெயர் 4:25 மாலை. ஓகேம்மா, இது யாருடைய ஜாதகம்மா? என்னோட ஜாதகம். பிறந்த பாண்டிச்சேரி சார். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, லக்னம் தனுசு லக்னம். கரெக்ட்? கரெக்ட் சார். திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எப்படி எல்லாம் அமையும்? இதான் உங்க கேள்வி. அரசு வேலையும் திருமண வாழ்க்கை இல்ல சார், இப்ப கஷ்டத்துல இருக்கு. ஹஸ்பண்ட் கூட இல்ல. நீங்க சொல்றீங்களே ஒழிய உங்க ஜாதகத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் உங்களுக்கு சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் போய் சூரியனும் மறைந்து விடுறதுனால திருமண வாழ்க்கையில் இது ஒரு சின்ன தடை தான். இது பெர்மனெண்ட்டாக ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாத. ஆனாலும் நான் ஒரு எளிமையான பரிகாரம் உனக்கு சொல்லித்தரேன். அந்த பரிகாரம் செய்யும்போது உனக்கு அற்புதமாக இருக்கும். என்னம்மா? சொல்லுங்க சார். எங்கே இருக்க பாண்டிச்சேரியில்? பாண்டிச்சேரியில் மணக்குளர் கோயிலாக இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் சார். பின்ன என்னம்மா, கவலைப்படாதீங்க. மணக்குள விநாயகரை விட பெரிய பரிகார ஸ்தலம் உனக்கு வேண்டும். ஆகவே மணக்குள விநாயகருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் வன்னி இலையினால நீ அர்ச்சனை பண்ணி அந்த வன்னி இலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வச்சு விபூதியோடு சேர்ந்து டெய்லி வச்சுக்கோ. அப்படி செஞ்சீங்கன்னா முதல்ல அரசாங்க உத்தியோகம், 2 உனக்கு திருமண வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் கூடுவார்கள். அவ்வளவு ரகசியமான பரிகாரம். அந்த பரிகாரம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி கங்கா. அடுத்ததாக தேவி கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. தேவி, சார் கிட்ட யாரை பத்தி கேட்க போறீங்கம்மா? சார் வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா. பொண்ணுக்காக கேட்கணுங்க. 7/5/2002ங்க. 4:34 PM கோயம்புத்தூர். எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சார். ஓஹோ.
வெரி குட். புரட்டாதி நட்சத்திரம் ரிஷபராசி கரெக்டாமா? கும்பராசிங்க சார். 4:34 PM. டிஎம்மா ஒரே நிமிஷம் மாத்திக்கிறேம்மா. சரிங்க சார். லக்னம் வந்து உங்களுக்கு கன்னி லக்னம் கரெக்டா? ஆமாங்க சார். கன்னி லக்னம். ஓகே, ரெண்டு சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஒன்று, இவளது எதிர்காலம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இதுதான் உங்க கேள்வி கரெக்டாமா? ஆமாங்க சார். திருமண வாழ்க்கை, தொழில். நல்ல பொண்ணுமா. முடிச்சிருக்காங்க. இவளுக்கு 7.5 சனி இல்லையா? இப்போ 7.5 சனியில இவளுக்கு இந்த மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அந்த நிகழ்ச்சி கூட நம்ம நிறைய பண்ண போறோம். அதுல இருந்து இந்த பிள்ளைக்கு வந்து செய்கிற தொழில் நல்லபடியா அமையும். ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ அமையும். கொஞ்சம் உடம்பு தாம அடிக்கடி படுத்திக்கிட்டே இருக்கு இவளுக்கு இல்ல? இவளுக்கு ஜாதகத்துல கொஞ்சம் நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்க. அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதீபம் போட்டுவாங்க. இதை ரெண்டும் செஞ்சுட்டு வந்தா இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி தேவி. அடுத்ததாக ராஜலட்சுமி இணைஞ்சிருக்கீங்க. ராஜலட்சுமி யாருக்காக பேச போறீங்க? பையன் மேடம். கொடுங்கம்மா. அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்க. பிருத்திவிராஜ். டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. சார் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோட பையனுக்கு சார் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 2005. நீங்க பேசுறது புரியல ராஜலட்சுமி அம்மா. நீங்க உங்களோட டிவி வால்யூமை ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு புரியும். டிவியை பார்த்து சார் சொன்னதுக்கு அப்புறமா அதுல வந்ததுக்கு அப்புறமா நீங்க எங்களுக்கு ரிப்ளை கொடுக்காதீங்க. டிவியை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டிவி பார்க்கலாம் மேம். 15/6/2005. ஓகேங்கம்மா. எத்தனை மணிக்குமா? காலை 11:05 புதன்கிழமை. இது யாருடைய ஜாதகமா? என்னோட பையன் சார். வெரி குட். உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி கரெக்டா? ஆமா சார் கரெக்ட். முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்பு இருக்கா? அது நெத்தில இருக்கு சார். கரெக்ட், சூப்பர். இவருடைய ஜாதகத்துல 2 சமாச்சாரத்துக்காக கேட்டிருக்கீங்க. சார் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? படிப்பானா, நல்ல வேலைக்கு போவானா, உத்தியோகத்துல ஷைன் பண்ணுவானா, அவன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவானா, சார் இவன் நல்லா வந்துருவான்ல அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு கேட்குறீங்க. நல்ல பையன், அன்பானவன், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம் அப்படின்னு ஜாதகத்தில் இவனுக்கு இருக்குது. இவனுடைய ஜாதகத்தில் ஒரு முறை இவனை கூட்டிக்கிட்டு காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவனது ஜாதகத்தில் காசிக்கு போயிட்டு வந்தால் இவனுடைய வாழ்க்கை தலைக்கீழாக மாறும். இதை எல்லாத்தோட எனக்கு அந்த அளவுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? சென்னை. சென்னை அத்திப்பட்டு மீஞ்சூரில் இருக்கீங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் ராமேஸ்வரமாவது போயிட்டு வாங்க. காசிக்கு தான் போக முடியல அப்படின்னா கொஞ்சம் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ராமநாத சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இதை செஞ்சுருங்க. உஜ்ஜயினி காளிக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். இது ரெண்டும் பண்ணிங்கன்னா காசிக்கு போன பலனும் கிடைக்கும், ராமேஸ்வர பலனும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ராஜலட்சுமிமா. அடுத்ததாக செந்தில்குமார் ராமநாதபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. செந்தில்குமார் யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகத்தான் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்க. 7/9/1964. எத்தனை மணிக்கு? பகல் 11:09. வெரி குட். இது யாருடைய ஜாதகம் சார்? என்னுடைய ஜாதகம் தான். உங்கள் பேர் என்ன? செந்தில்குமார். உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி. ஆமாம் ஆமாம். என்ன சார் எல்லாருமே அந்த வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது, இப்படி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ஒரே காலேஜாக வந்திருக்கும். இத்தனைக்கும் இவர் வந்து ரொம்ப புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், கடவுள் பக்தி உடையவர், தெளிவாக இருக்கக்கூடியவர். இவர் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்ட ஆத்மா தான். சின்ன வயசில் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படிப்பு கிடிப்பு எல்லாம் அமைஞ்சு ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறும்போது இப்போ அவருக்கு 60 வயசு 6 மாதம் 6 நாள். இப்போ அவருக்கு வந்து தொழிலும் வருமானமும் பாதிக்குது, உடம்பும் பாதிக்குது. முன்னாடி மாதிரி உற்சாகம் இல்லை சார். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு ராமநாதபுரத்தில் பெருமாள் கோவிலுக்கு பஞ்சமே இல்லை. மத்தியானம் 12 மணிக்கு தயிர் சாதம், அங்கே கலந்த தயிர் சாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி செந்தில்குமார். அடுத்ததாக நவீனா கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. நவீனா யாருக்காக கேட்க போறீங்க? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எனக்காக தான் ஐயா கேட்கணும்.
சொல்லுங்க. என் பேர் நவீனா, மேரேஜ்க்காக கேட்குறேங்க ஐயா. ம் என்னோட டேட் ஆஃப் பர்த் 8/10/1994. ம் கோயம்புத்தூர் 10:20 PM-ங்க. ஓகே. சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, கரெக்டாம்மா? ஆமாங்க. உங்கள் நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. 2 சமாச்சாரம், உடம்பும் படுத்துது, திருமண வாழ்க்கையும் படுத்துது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, சளி சம்மந்தமான பிரச்சனைகளும் ஏதோ ஒன்று எனக்கு நடந்துருமோங்கிற பயமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் இந்த 2ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து நீச்சப்படுறதுங்கிறது திருமண வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவில், அப்படி இல்லை அப்படின்னா கீழ்பெரும் வள்ளம் அப்படிங்கிற கோவில், இந்த 2 கோவிலில் எது வேணாலும் போயிட்டு வரலாம். இல்லை இந்த 2 கோவிலுக்கும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்பளி வாங்கி தானம் பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, மன நிம்மதி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போய் நல்ல தூக்கம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.